பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் அநேக வேத சத்திய வசனங்களை நீங்கள் கேட்டு அறிந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் கூட நாம் சில வசனங்களை முழு இருதயத்தோடு ஆராயப் போகிறோம். கடந்த நாளில் கூட உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை என்கிற தலைப்பிலே பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக பரிசுத்தம் என்கிற விஷயத்தை குறித்து இந்த நாளில் பார்க்க இருக்கிறோம். வேதம் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறதோ அதை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் இந்த வீட்டு சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள். நான் அப்படித்தான் விசுவாசிக்கிறேன். ஆக வேதம் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனிதனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறது. அப்படியானால் நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று மத்தேயு 23ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது. நாம் ஒரே மனதாக இருக்க வேண்டும் என்று வேதம் மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துகிறது. இப்படி நீங்கள் தேடி பார்க்க ஆசைப்பட்டால் வேதம் ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறது. அது மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரே காரியம். இந்த நாளிலும் அநேக பரிசுத்தம் என்கிற தலைப்பிலே அநேக விஷயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வசனத்தை ஆராய்ச்சி செய்திருப்பீர்கள். இந்த நாளிலும் கூட அதை ஒட்டிய சில வேத பகுதிகளை நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். எவ்வளவு தூரம் செல்கிறதோ கர்த்தர் நடத்துகிறாரோ அவ்வளவு தூரம் இந்த நாளில் நாம் பயணிக்கலாம் அவரோடு கூட. முதல் வசனமாக வாசிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 5ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்தை வாசிக்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவரை தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். எவ்வளவு அழகான சத்திய வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். முன்னதாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே ஒன்றை சொல்லிவிட்டார். அவர் தன் வாயை திறந்து பேச ஆரம்பித்த பொழுது மத்தேயு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று அவர் பேச ஆரம்பித்தார். மனம் திரும்புங்கள் என்கிற அந்த ஒற்றை வார்த்தை நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த பின்புலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் இயேசுவை தேடி வந்து விட்டீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார் முதல் வார்த்தையாக மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இங்கே சகோதரி வாசித்தது போல இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஐயா, பேறு பெற்றவர் யார் என்று கேட்டால் உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கிறதா என்று கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அந்த சுத்த இருதயம் இருக்குமேயானால் நீங்கள் யாரை தரிசிக்க முடியும்? தேவனை தரிசிக்க முடியும் என்பதுதான் வேத சத்தியம். ஏன் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றால் நமக்கு தெரியும், பழைய உடன்படிக்கையிலே பலமுறை அவர் பேசியிருப்பார், நான் கர்த்தர், நான் பரிசுத்தர். நன்றாக நீங்கள் சென்று வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நான் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் அவர் நம்மிடத்திலே புதிய உடன்படிக்கையில் ஒன்று சொல்லுகிறார், நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அந்த பரிசுத்தத்தை நோக்கி பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஏனால் வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லிக் கொடுக்கிறது, கடைசி பகுதி சொல்லுகிறது, பரிசுத்தமாக இருக்கக்கூடிய நபர் இன்னும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த இன்னும் என்கிற ஒரு ஒற்றை வார்த்தை தான் மனம் திரும்புங்கள் என்கிற மிக பெரிய விஷயத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. அதைத்தான் இங்கே வாசித்தது போல இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சரி, 2-3 வசனங்களை இதற்கு ஒப்பீடாக பார்த்துக் கொள்ளலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிக்கலாம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமென். எதில் பிறக்குகிறது அன்பு? முதல் வார்த்தையை சொல்லுகிறது, உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தின் முழு பொருள் என்ன?
கற்பனையின் பொருள் என்ன? சுத்தமான இருதயம். முதல் பகுதி அதைத்தான் சொல்கிறது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரை தரிசிக்க வேண்டும். காரணம், நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீர்கள். நீங்கள் நித்திய ஜீவனை எதிர்பார்க்கிறீர்கள். காரணம், அவர் நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் இதை கோட் பண்ணிக் கொள்ளுங்கள், இந்த வரிசைப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் விசுவாசிப்பது யாரை? என் இயேசு கிறிஸ்துவை. காரணம், என் பாவத்திற்காக மரித்தவர் அவர். நான் எதிர்பார்க்கக்கூடியது என்ன? நித்திய ஜீவன். காரணம், அவர் 1 யோவான் புத்தகத்தில் சொல்லி வைத்திருக்கிறார், நித்திய ஜீவனை தருவேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இது ரெண்டும் இருக்க வேண்டும் என்றால், அவர் எதிர்பார்க்கிற விஷயம், நீ என்னை தரிசிக்க வேண்டும் என்றால் உன் இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? பரிசுத்தம் மிகவும் முக்கியம் சகோதரர்களே. ஆக இந்த இருதயத்தில் சுத்தம் இருக்கும் பொழுது, இங்கே தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் தன்னுடைய விஷயத்தை எங்க பதிவு செய்கிறான். கற்பனையின் பொருள் என்ன? நீர் முழுமையாக அறிந்திருக்கக்கூடிய இந்த வீட்டு சபையில் இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரிகளோ பிள்ளைகளோ இல்ல வாலிப பிள்ளைகளோ இல்ல பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர் சொல்லுகிற ஒரே விஷயம், கற்பனையின் பொருள் என்ன? சுத்தமான இருதயம். அடுத்த வார்த்தை கவனிங்கள், நல் மனசாட்சி என்று அவன் பதிவு செய்கிறான். என்ன சாட்சி? குற்றமற்ற மனசாட்சி அங்கு இருக்க வேண்டும். நல் மனசாட்சி என்றால் குற்றமற்ற ஒரு மனசாட்சி அங்கு இருக்க வேண்டும், குற்றமில்லாத மனசாட்சியாக இருக்க வேண்டும். இங்கே இந்த வசனத்தையும் வாசித்து பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. ஆமென். என்ன சொல்கிறது? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? குற்றமற்று இருக்க வேண்டும். அந்த எப்படி சொல்லுகிறது வசனம்? நமக்கு ஏற்கனவே பார்த்தோம்ல, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்க சுத்தமான இருதயத்திலும், அடுத்து நல் மனசாட்சி என்றால் அங்கே குற்றமில்லாத மனசாட்சி இருக்க வேண்டும். அதுதான் இங்க சொல்லுகிறான். பிலிப்பியா பட்டணத்துக்கு எழுதும் பொழுது, மாறுபாடான சந்ததி இருக்கிறதையா, அவர்கள் மத்தியில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகிதான் பேதுரு அங்கே நமக்கு பேசி வைத்திருக்கிறான். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள். 40ஆம் வசனம். எப்படியாம்? கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள், ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே பேதுரு பேசியிருப்பான். இங்கே பவுல் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார், கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவிலே நீங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. இங்கே மாசற்று என்று சொன்னால் அங்கே சுத்த இருதயம் இருக்கிறது என்று அர்த்தம். குற்றமற்று என்று சொன்னால் நல் மனசாட்சியாக இருக்கிறது என்று அர்த்தம். அதுதான் கற்பனையில் மிகப்பெரிய பொருள். அதுல வரக்கூடிய அன்பு இருக்கு பாருங்கள், அந்த அன்புதான் தேவனிடத்திலே உங்களை கிட்டி சேர்க்கிறது, தரிசிக்க வைக்கிறது. அப்ப இந்த குற்றமற்ற இருதயமும் இந்த மாசற்ற இருதயமும் இந்த மனசாட்சியும் நம்மை எதை நோக்கி கொண்டு செல்கிறது? தேவனிடத்தில், பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலே கொண்டு செல்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்பதுதான் முதல் வசனம். தொடர்ந்து மற்றொரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின புத்தகம் 1ஆவது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். எப்படி? அந்நியரும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும். ஆக என்னுடைய கிரியை என்ன கிரியையாக இருந்தது? நற்கிரியை இல்லை. அதனால்தான் புதிய உடன்படிக்கை சொல்கிறது, அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் ஏவப்படும்படி, துர்க்கிரைகளுக்கு அல்ல. நீங்கள் ஒரு மனிதன் கட்டிய கட்டடத்திலோ இல்ல ஒரு மனிதன் ஏற்படுத்திய ஸ்தாபனத்தில் இருப்பீர்களே ஆனால், நன்றாக கவனிங்கள், நாம் அதை விட்டு வந்துவிட்டோம். நம்மை சற்று யோசித்து பாருங்கள். நாம் பழைய வாழ்க்கையில் இருந்த பொழுது கட்டட சபை ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொன்ன அந்த நாட்களில் கோபம் இருந்தது, அந்த நாட்களில் நாவிலே பொய் இருந்தது, அந்த நாட்களிலே மனசாட்சியில் சூடுண்டிருந்தோம், நிறைய நபர்களை குறித்து குறை பேசினோம், குற்றம் சாட்டினோம், இன்னும் அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். அது அப்படி இருந்து கொண்டு இருந்தும் என்ன செய்தோம்? சபை கூடுகையிலே கலந்து கொண்டிருந்தோம். இல்லை, அங்கே ஒரு கட்டடத்திலே ஒரு நபருக்கு கீழாகத்தான் கூடியிருந்தோம். ஆனால் இப்பொழுது என்னவாக மாறுகிறது? அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் ஏவப்படும்படி. இதுதான் ஐயா வீட்டு சபையின் மந்திரம்.
இப்பொழுது நீங்கள் உள்ளே அமர்ந்து கொண்டு யாரையும் குற்றம் சுமத்தவில்லை. இங்கே அமர்ந்து கொண்டு எந்த நாவிலும் பொய் பேசவில்லை. யாரை குறித்தும் முறுமுறுக்கவில்லை, கசப்பில்லை. எல்லோரையும் மன்னித்து விட்டுத்தான் வீட்டு சபையிலே வந்து அமர்ந்து இருக்கிறீர்கள் என்றால் இங்கே நற்கிரை இருக்கிறதா இல்லை துர்க்கிரை இருக்கிறதா? அதைத்தான் அவன் ஞாபகப்படுத்துகிறான். முன்னே அந்நியராக இருந்தீர்கள். எப்பொழுது? இயேசுவை தெரியும் என்று சொன்ன, எப்படி தேவனை தெரியும் என்று சொன்ன அந்த பவுலுக்குத்தான் கண்கள் குருடாக்கப்பட்டு இப்பொழுது தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். பழைய மனுஷன் சாகடிக்கப்பட்ட பிறகுதான் இப்பொழுது புது மனுஷன் வெளிப்படுகிறான். அப்போ எனக்கு இயேசுவை தெரியும் என்று சொல்லிக் கொண்டு நான் பழைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த நிலை வேறு. இப்பொழுது புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டேன். என் இருதயம் சுத்தமாக இருக்கிறது என்கிற உணர்வோடு. ஆக முன்னே அந்நியரும் துர்க்கிரைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும், மனதிலே நான் சத்துருவாகத்தான் இருந்தேன். ஆனால் வெளி வேஷத்திலே பார்க்கும் பொழுது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லராக இருந்தேன். பரிசுத்தவானாகத்தான் தோன்றினேன். ஆனால் மனதிலே துர்க்கிரை இருந்தது. மனதிலே சத்துருவாக இருந்தேன் தேவனுக்கு. அப்படி இருந்த உங்களை முதலில் அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தனாக மாத்துகிறார். எப்பொழுது? மனம் திரும்புங்கள் என்று சொன்ன பொழுது உங்களுக்குள் பயம் வந்தால் நீங்கள் பரிசுத்தமாக மாற்றப்பட தயாராக இருக்கிறீர்கள். இல்லை என்றால் இன்னும் அதே நிலையை விட மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள். ஆக பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் நன்றாக ஞாபகித்துக் கொள்ளுங்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றால் அங்கே குற்றம் அற்று இருக்க வேண்டும். குற்றம் இல்லாத அந்த இருதயம் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களையும் மற்றவர்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் கண்டிக்கப்படாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள். யாக்கோப்பு சொல்லுகிறார், உங்களுக்கு ஞானத்திலே குறைவு இருக்குமானால் யாவரையும் கடிந்து கொள்ளாதவராக இருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவர் தேவன். அவரிடத்திலே சென்று கேளுங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த குற்றமில்லாத மனசாட்சி, இந்த சுத்தமான இருதயம் இருக்குமேனால் நீங்கள் தேவனாகிய அந்த பரிசுத்தரிடத்திலே பயணிப்பதற்கு தயாராக இருக்கலாம். ஏனென்றால் பரிசுத்தம் மிகவும் முக்கியம். எனக்கு வருகை குறித்து சத்தியம் தெரிந்திருக்கிறது. தேவன் ஒருவர் என்கிற சத்தியம் தெரிந்திருக்கிறது. இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் என்பது தெரிந்திருக்கிறது. தசமமாகும் காணிக்கை தவறென்று நான் தெரிந்திருக்கிறது. எல்லாம் சரிதான் சகோதரர்களே. ஆனால் பரிசுத்தம் இல்லை என்றால், இருதயம் சுத்தம் இல்லை என்றால் நான் எப்படி ஐயா தேவனை சந்திக்க முடியும்? ஏனென்றால் நம்மை போன்றே நல்ல கிரியைகள் செய்யக்கூடியவர்கள், சன்மார்க்கவாதிகள் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிலிருந்து நான் வேறுபட்டவன் என்று காட்டக்கூடிய நிலை நமக்கு இருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். பவுல் ஒன்றை பதிவு செய்கிறான். அப்போஸ்தலர் புத்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். ஆமென். என்ன சொல்லுகிறான் அவன்? நன்றாக கவனிங்கள். நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுதல்ல அப்பொழுதல்ல, எப்பொழுதும் குற்றம் அற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்கவே பிரயாசப்படுகிறேன். இதுதாங்க மிகவும் நடைமுறை சாத்திய கூறு. நீங்கள் நடைமுறை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நமக்கு நடைமுறையில் சிக்கல் வரும் என்றால் அதை எப்படி சந்திப்பது? வசனத்தோடு. இங்கே பவுல் சொல்லிக் கொடுக்கிறான், எப்படியாம் நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாகவே இருக்க பிரயாசப்படுகிறேன். என்னை யாரும் குற்றம் சுமத்தும் அளவிற்கு. காரணம், தேவன் என்ன சொன்னார்? மாம்சத்தில் இருந்த பொழுது உங்கள் எவன் என்னிடத்திலே பாவம் உண்டென்று குற்றம் சாட்ட முடியும் என்று அவர் கேட்கிறார். அதேதான் இங்கே பவுலும் சொல்லிக் கொடுக்கிறான். எப்படியாம் நான் கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் உடலிலே தரித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவன் வாயிலிருந்து நான் வருகிறது, நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் ஐயா குற்றமற்று இருக்கவே நான் பிரயாசப்படுகிறேன். குற்றம் சாட்டுவது என்பது மிகச் சாதாரண காரியம். ஆனால் என் மனசாட்சி என்ன சொல்லிக் கொடுக்கிறது? இன்னொரு வசனத்தையும் நாம் பார்ப்போம். லூக்கா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். ஆமென். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். கடைசியாக வாசிக்கப்பட்ட வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக உங்களுக்கு காட்டிக் கொடுத்தது கணவன் மனைவி என்கிற உறவை காட்டிக் கொடுத்திருக்கிறார் கர்த்தர். முதலில் ஒரு சபைக்கு சொல்லப்பட்ட விஷயம்,
முதலில் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அங்க 1 தீமோத்தேயு புத்தகம் 1:5 கற்பனையின் பொருள் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்தது. பிலிப்பியா பட்டணத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம், கொலோசைக்கு சொல்லப்பட்ட விஷயம். இதை சொன்ன அந்த பவுல் தன்னை குறித்தும் சொல்லுகிறான். அப்போஸ்தலர் புத்தகம் 24:16 குற்றம் மற்ற இருக்கக்கூடிய அந்த இருதயம், அந்த சுத்தமுள்ள இருதயத்தை குறித்து அவன் பதிவு செய்கிறான். இப்பொழுது ஒரு குடும்பத்தை குறித்து வேதாகமம் மூலமாக நாம் பார்க்கிறோம். லூக்கா 1:6 இங்கே சகரியாவையும் எலிசபெத்தையும் குறித்து ஒரு வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. எப்படியாம் அவர்கள் இருவரும் கர்த்தர் கொடுத்த சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் எப்படி இருந்தார்கள்? குற்றமற்றவர்களாய் நடந்து. ஐயா, நடைமுறை வாழ்க்கை நடந்து குற்றமற்றவர்களாய் என்று சொல்வதை விட அதில் ஒரு வார்த்தை தமிழிலே கூட்டப்படுகிறது, நடந்து. ஆங்கிலத்தில் எப்படி வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழில் சொல்கிறது அவர்கள் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று அர்த்தம். நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஐயா, குற்றமற்று வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி? ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இங்கே சகரியாவும் எலிசபெத்தும் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நடந்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆவியின் கனியிலேயே பரிபூர்ணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்று நாம் பேசிக்கொண்டே சொல்லிக்கொண்டே மனதளவில் மனப்பாடம் செய்து கொண்டு போவதல்ல, அதை நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர்களால் தான் இங்கே நீதிமான்களாக தேவனுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? அங்கு ஆரம்பத்தில் பேசப்பட்டது மனிதர்களுக்கு முன்பாக. இங்கே எலிசபெத்தும் அவருடைய கணவர் சகரியாவும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக நடந்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஆவியின் கனியிலே பரிபூர்ணமாக இருந்திருக்கிறார். இப்போ இருதயத்திலே சுத்தம் இருக்குமானால், குற்றம் இல்லாமல் இருக்குமானால், நீங்கள் அவரை தரிசிப்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நாம் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு பகுதியையும் வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 12:14 வாசிக்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமேன். அங்கே மத்தேயு புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது 5:8 இருதயத்திலே சுத்தம் இல்லாதவன். இங்கே எபிரேயருக்கு எழுதும் பொழுது அந்நபர் இங்கே வெளிப்படுத்துகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இருதயம் என்கிற காரியத்தை சுற்றியே அமைந்திருக்கிறது. இந்த இருதயத்தில் இருந்து என்ன புறப்படும் என்பது மார்க்க புத்தகம் 7:20 வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் உருவாக்கப்படுகிறது. கபடு வருகிறது, கள்ளம் வருகிறது, பொறாமை வருகிறது, வேசித்தனம் வருகிறது, விபச்சாரம் வருகிறது. இப்படி நீண்டு கொண்டே செல்கிறது பட்டியல்கள். ஆனால் நாம் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு நன்றாக தெரியும் எது பாவம் என்பது. நன்றாக ஆணித்தரமாக தெரியும். பாவம் எதுவென்று தெரிந்த நமக்கும் இன்னொன்று தெரியும், அதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்பதை தெரியும். அதனால்தான் நீங்கள் வீட்டு சபையில் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. இல்லை என்றால் ஒரு மனிதன் ஏற்படுத்தின ஸ்தாபனத்தில் தான் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. நாம் ஒவ்வொரு வசனத்தையும் மிகவும் கவனமாக வாசிப்பது மாத்திரமல்ல, அதன் பொருள் என்ன என்பதை தெரிந்தவர்களாய், அதன் பொருள் என்ன சொல்லுகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் ஆவியிலே நடக்க ஆரம்பிக்கிறோம். நிதானமாக ஓட ஆரம்பிக்கிறோம். ஓட்டத்தை மிக சரியாக முடிக்க ஆரம்பிக்கிறோம். காரணம், தேவன் வெளிப்படும் நாளிலே அவரை சந்திப்பதற்கு திராணி உள்ளவனாக என்னை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கபடியால்தான் நாம் வீட்டு சபையிலே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். இங்கே வசனம் சொல்வது போல, பரிசுத்தம் இல்லாத எவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. அங்கே இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தரிசிக்க முடியும். இங்கே அந்த சுத்தம் இல்லை என்றால் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே. அடுத்த வசனத்தையும் பார்க்கலாம். 2 பேதுரு புத்தகம் 3:11 14 வாசிக்கலாம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். ஆமென். இங்கே
நாம் வாசிக்கப்பட்ட வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்திக்கு உரிய அந்த நடைமுறை வாழ்க்கையும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த நடக்கை என்கிற வார்த்தையை வேதம் பதிவு செய்கிறது. இதிலே அவன் 1 பேதுரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவன் மூலமாகத்தான் ஆவியானவர் பேசுகிறார். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே ஒரே வார்த்தை 2 பொருள்களை தரக்கூடியதாக இருக்கிறது. எப்படி 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை, ஒன்று. இரண்டாவது தேவ பக்தி என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒன்று இப்படி மாற்றிக்கொள்ளுங்கள், தேவனை குறித்த அந்த பக்தி வைராக்கியம், அவர் கொடுத்த கட்டளைகளை சரியாக நீங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த பரிசுத்த நடக்கை நடக்க ஆரம்பிக்கிறீர்கள். 2 விஷயத்தை ஒரே வாசனத்திலே இங்கே வேதம் பதிவு செய்கிறது. அதிலே எந்த ஒரு பிரிவும் இல்லாமல். எப்படி? ஒன்று, பரிசுத்தத்தை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்றால் நான் தேவனுக்கு பயபக்தியாய் நடக்கிறேன் என்று அர்த்தம். இப்ப 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் என்னவாக இருக்க போகிறீர்கள்? கரை அற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன் ஜாக்கிரதை என்கிற வார்த்தையை இங்கு வேதம் பதிவு செய்கிறது? காரணம், மேலே கவனிங்கள், அவர் வரப்போகிறதை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள். ஒன்று, அப்படி என்றால் நீங்கள் கரை அற்றிருக்க வேண்டும், மாசு அற்றிருக்க வேண்டும், குற்றம் அற்று இருக்க வேண்டும். இன்னும் நிறைய தமிழ் வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் இங்கே வசனம் சொல்வது போலவே கரையற்ற ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்றால் அடுத்தது அதில் பிழை இருக்கக்கூடாது. பிழை என்றால் என்ன? இயேசு நாமத்தில் தான் ஞானஸ்நானம் என்றால் அதுதான் வசனம். தேவன் ஒருவர் என்பதுதான் சத்தியம் என்றால் அதுதான் சத்தியம், அதுதான் வசனம். பிழை இல்லாதவர்கள் எல்லோரும் கச்சேரிக்கு போகிறார்கள் என்பதற்காக நானும் பயணித்தால் நான் எங்கு சென்று விடுவேன்? தவறான பாதையில் சென்று விடுவேன். ஆனால் இதுதான் சத்தியம், இது பிழை இல்லை என்றால் இந்த சத்தியத்திலே நீங்கள் பயணிப்பதில் ஊர்ஜிதம் பண்ணிக்கொள்ளுங்கள். இதிலே நீங்கள் சரியாக நடக்க ஆரம்பியுங்கள். அதைத்தான் சொல்கிறது. முதலில் பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு மாற்று வார்த்தையாக கரை அற்றவர்களும் என்கிற வார்த்தையை பதிவு செய்கிறது வேதம். இரண்டாவது, நீ கரையற்று இல்லாமல் இருந்தால், ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய சபைகளுக்கு சொல்லக்கூடிய, ஆவிக்குரிய சபைகளுக்கு சொல்லக்கூடியவர்கள் கூட கரையற்று இருப்பார்கள். ஆனால் பிழை இல்லாது இருக்கிறார்களா என்பதுதான் முக்கியம். அந்த பிழை என்பது வசனத்தின்படி சரியாக இருக்க வேண்டும். அங்கே வாக்குவாதத்திற்கு இடம் இல்லை. அங்கே தேவன் 3 பேர் என்று சொல்லுவார் கூட்டம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளும் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கலாம். ஆனால் வசனம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது போல பிழை அற்று இருக்கிறீர்களா? அடுத்தது, சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி. ஏனென்றால் இதையெல்லாம் மிக ஜாக்கிரதை. மேலே எபிரேயர் 12:14 வாசித்தோம் அல்லவரா? யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள் என்று சொன்னதுதான் இங்கே பேதுரு பதிவு செய்கிறான். சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி. பயம் வேண்டாம், நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று யோவான் புத்தகத்திலே கர்த்தர் பதிவு செய்கிறார். ஆக நீங்கள் பிழையற்றவர்களுமாய் இருந்து அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று எச்சரிக்கையான வார்த்தையும் பதிவு செய்கிறது வேதம். ஆக பரிசுத்தம் என்பது நமக்கு மிக மிக முக்கியம். அது நம்முடைய வார்த்தைகளாக இருக்கலாம், நம்முடைய பார்வைகளாக இருக்கலாம், நம்முடைய சிந்தைகளாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை இப்படி காட்டிக் கொடுக்கிறேன். இன்று குடும்பமாக இந்த கட்டட சபையை விட்டு வீட்டு சபையில வரக்கூடிய அநேக குடும்பங்கள் இருக்கின்றன. இல்லை, குடும்பமாக நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் பாரம்பரிய சபைகளை விட்டு ஆவிக்குரிய சபை என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு பயணிக்கிறார்கள். கேட்டு பாருங்கள், உண்மையிலே அவர்கள் கணவன் மனைவி அன்போடு இருக்கிறார்களா? நீங்கள் நன்றாக ஊர்ஜிதம் பண்ணி பாருங்கள். நீங்கள் தனிமையில் அமர்ந்து தேவனோடு பேசி பாருங்கள். ஆண்டவரே, என் கணவனை நீர் கொடுத்தது போல 100% அன்பு செய்கிறேனா? ஆண்டவரே, நீர் கொடுத்த மனைவியை 100% அன்பு செய்கிறேனா? என் கற்பத்தின் கனியை நீர் கொடுத்து என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி என்றால் அந்த பிள்ளைகளை நான் உமது வசனத்தின்படி நடத்துகிறேனா? நான் சாட்சியுள்ள வாழ்க்கை என் மனைவிக்கு முன்பாக, என் கணவனுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேனா? ஏனென்றால் எல்லாவற்றையும் குறித்து கணக்கு கேட்கக்கூடியவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
இங்கே ஜாக்கிரதையாய் இருங்கள், அவரை காணுவதற்கு, அவர் சன்னதியிலே காணப்படும்படி என்று சொன்னால், அந்த ஜாக்கிரதை உணர்வு பரிசுத்த நோக்கி கொண்டு போமானால், என் கணவரை குறித்து இன்னும் ஏதோ ஒரு கசப்பு இருக்கிறது, என் மனைவியை குறித்து ஏதோ ஒரு முறுமுறுப்பு இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது. ஏன்? நான் முழுமையாக தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு, நாம் பார்த்தோம் அல்லவா, சகரியாவை குறித்தும் எலிசபெத்தை குறித்தும் பார்த்தோம் அல்லவா, லூக்கா 1 அதிகாரம் 6 வசனத்திலே, அவர் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களையும் அவர்கள் கை கொண்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. கடைசிக்கு அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தார்கள் அவர்கள். இன்று சற்று யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலே பிள்ளை இல்லாதவர்கள் அவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். பிள்ளை இருப்பவர்களை காட்டிலும். ஆக அப்படி தனக்கு ஒரு குறை இருக்குமேயானால், தன் சூழல் தள்ளி போகுமேயானால், அந்த பிள்ளை வேறு தள்ளி போகும் சூழல் கூட அவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளிலும் நியமங்களிலும் சரியாகத்தான் நடந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் இந்த இடத்துல இதை பதிவு செய்யும் என்றால், நாம் கணவன் மனைவி என்பது ஒரு சரீரம் என்று வசனம் சொல்லிக் கொடுக்குமேயானால், 1 கொரிந்தியர் புத்தகம் 7 அதிகாரத்திலே அநேக வசனங்களை அங்கே பவுல் மூலமாக ஆவியானவர் பேசியிருப்பார். அப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள், இவை சரியாக கட்டமைக்கப்பட்ட குடும்பம் தானா என்று யோசித்து பாருங்கள். நான் வசனம் அநேகம் சொல்லிக் கொடுப்பதினால் அல்ல, அந்த வசனத்தின் பொருளை நீங்கள் உணர்ந்து தேவனுக்கு முன்பாக கரை அற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். சமாதானத்தோடே என்று வசனம் கடைசியாக சொன்னதல்லவா, அந்த சமாதானத்திற்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் சமாதான கர்த்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? எனக்கு வசனம் தெரியும் என்பது பெரிய விஷயம் அல்ல. நான் நடைமுறை வாழ்க்கையில் சமாதானத்தோடு தான் என் குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறதா? ஒரு கொர்நேலியின் குடும்பத்தை போல, ஒரு அக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை போல, ஒரு சகரியா எலிசபெத் குடும்பத்தை போல நாம் கர்த்தரிட்ட சகல கற்பனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பதிவு செய்தேன். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 24 அதிகாரம் 16 வசனம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். ஆமேன். ஏற்கனவே நான் வாசித்த வசனம் தான். ஆக இங்கே பவுல் சொல்லிக் கொடுக்கிறான், நான் குற்றமற்று இருக்கவே பிரயாசப்படுகிறேன், முயற்சி செய்கிறேன். ஏனென்றால் இதே பவுல் ஒரு இடத்திலே பதிவு செய்கிறான், சத்தியத்தை உங்களுக்கு சொன்னதினால்தான் நான் சத்ருவாக இருக்கிறேன் என்று. ஆக இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னதாக அவன் இருதயம் எந்த அளவிற்கு கலங்கியிருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த வசனத்தை சாதனமாக வாசித்து விட்டு சொல்கிறோம். காரணம், சத்தியத்தை சொல்லி சத்திய வசனத்திலே நடத்தும் பொழுது ஒருவன் உண்மையாகவே சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க என்றால் அவன் இந்த உலகத்தில் எதையுமே எதிர்பார்க்க மாட்டான். அப்படி ஒரு சகோதரனைத்தான் கர்த்தர் நமக்கு வேதத்திலே காட்டிக் கொடுக்கிறார். நான் கள்ளர்களால் வந்த மோசங்களினாலும் மழை, வெயில், புயல் எல்லாவற்றிலும் சேதப்பட்டேன் என்று சொல்கிறான். பசியாக இருந்தேன், பட்டினியாக இருந்தேன் என்று சொல்லிக் கொடுக்கிறான். நிர்வாணமாக இருந்தேன் என்று சொல்லிக் கொடுக்கிறான். கல்லறைப்பட்டேன் என்று சொல்லிக் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் நமக்கு சொல்லுகிறான், சத்தியத்தை சொன்னதினால்தான் நான் சத்துருவானேனா? யோசித்து பாருங்கள். இங்கே அவன் சொல்லுகிறான், நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக குற்றமற்று இருக்க வேண்டும் என்று அவன் பிரயாசப்படுகிறான். இந்த பவுல் மீண்டுமாக ஒன்றை பதிவு செய்கிறான். 1 கொரிந்தியர் புத்தகம் வாசிக்கலாம், 6 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமேன். ஆமேன். நீங்கள் 1 கொரிந்தியர் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் இந்த 6 அதிகாரம் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இங்கே நான் 11 வசனத்தை மாத்திரம் தான் எடுத்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 6 அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள். நிறைய காரியங்கள் அங்கு இருக்கும். அதில் குறிப்பாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒன்று, இரண்டாவது அவருடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள் என்று சொல்கிறது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவருக்கு பெயர் பரிசுத்தவான், இன்னொன்று நீதிமான். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் அவருடைய கர்த்தர் கொடுத்த அத்தனை கட்டளைகளையும் பின்பற்ற ஆரம்பிக்கிறீர்கள். அதற்கு பெயர் நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், லூக்கா 1:6 எப்படி சொல்கிறது? சகரியாவையும் எலிசபெத்தையும் குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும், இங்கே புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் கொடுத்த சகல கட்டளைகளை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள்.
ஏனென்றால் நீங்கள் கழுவப்பட்ட பொழுது பாவத்தில் இருந்த மனிதனுக்கு பாவி என்கிற பெயர் இருக்கிறது. பாவத்தை நீங்கள் ஞானஸ்நானத்தின் மூலமாக கழுவப்பட்ட பிறகு, பாவம் சென்ற பிறகு உங்களுக்கு பெயர் பரிசுத்தமாக்கப்பட்ட நீங்கள் பரிசுத்தவான்களாக மாறுகிறீர்கள். பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிற நீங்கள் சும்மாக இருப்பதில்லை. ஆகையால் புறப்பட்டு சென்று சத்தியத்தை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் சத்தியத்தை சொல்வதற்கு புறப்படுகிறீர்கள். சத்தியத்தை கை கொண்டு புறப்பட்டு போகிறீர்கள். அதற்கு நீதிமான் என்று கர்த்தர் உங்களை பார்த்து அழைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் 100% அப்படியே பின்பற்றுகிறார்களோ அங்கே பரிசுத்தம் இருக்கும், நீதி இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கலாம். 22வது அதிகாரம் 12வது வசனம். ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். ஆமீன். ஆக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் என்கிற சொல்ற வார்த்தை இங்கே 12 பதிவு செய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் நன்றாக கூர்ந்து கவனிங்கள் பிரியமானவர்களே. ஒரு விஷயத்தை கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருகிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் 3 அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் சபைகளுக்கு சில காரியங்களை சொல்லுவார். சொல்லி முடித்த பிறகு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுவார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன், புரிந்து கொள்ளுங்கள். அங்கு பன்மை என்கிற வார்த்தை இப்ப என்னவாக மாறுகிறது? தனித்தனியாக மாற்றம் பெற ஆரம்பிக்கிறது. இங்கே சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியிலே சொல்கிறார், அவன் அவனுடைய கிரியைகளின்படிதான் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நீங்கள் எந்த அளவிற்கு பிரயாசப்பட்டீர்களோ கர்த்தருக்காக, அந்த அளவிற்கு உங்களுக்கு ரிவார்டு உண்டு. நீங்கள் எந்த அளவிற்கு இயேசுவை பின்பற்றுகள் என்று கவனித்து பாருங்கள். எந்த அளவிற்கு என் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று கவனித்து பாருங்கள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கு என்று சொல்லுகிற நாம் எல்லா கனத்தையும் இயேசுவுக்குத்தான் கொடுத்தோமா? ஐயா, நடைமுறை வாழ்க்கை மிகவும் முக்கியம். மிக சாதாரணமான விஷயம் அல்ல. நான் இதை விட்டு நகர்ந்து போக முடியாது. ஆக எல்லா துதியும் நான் அவரைத்தான் துதி பாடுகிறேனா? இல்லை சபையிலே, இல்லை கூடுகையிலே எல்லோரும் சொல்கிறார் என்பதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேனா? எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவருக்கு மாத்திரம் நான் செலுத்துகிறேனா என்றால் யோசித்து பார்த்து இதை நாம் பயன்படுத்த வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சபை காரியங்களிலே நான் கர்த்தரை மிகவும் முழு இருதயத்தோடு அவரை மகிமைப்படுத்துகிறேன் என்பதை சுட்டி பார்க்க வேண்டும். அதைத்தான் இங்கு சொல்கிறார். அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? என் வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அதை எந்த அளவிற்கு நான் சொன்னது போல சரியாக நேர்த்தியாக செய்தீர்கள் என்பதை அவர் கேட்கக்கூடிய கணக்குக்காகத்தான் இந்த வசனம் இருக்கிறது. ஆக பரிசுத்தத்தை நோக்கி பயணிக்கிற எனக்கு சரியான பலன் கிடைக்க வேண்டுமானால் என்னுடைய கிரியை மிகவும் சரியாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமென். 2 வசனமும் ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், முதல் விஷயம் சொல்லிக் கொடுக்கிறது. இடுக்கம் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறது, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அந்த வழிக்குள்ளே போகக்கூடியவர்கள் அநேகர். எங்கு? கேட்டுக்கு, நரகத்திற்கு, தீமையான இடத்துக்கு. இப்படி நிறைய வார்த்தைகளை போடலாம். அது எப்படி இருக்கிறது? வழி விரிவாக இருக்கிறது, விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் அநேகர் போகிறார்கள் என்று சொன்ன வேதம் அதே போல நன்மையான இடத்துக்கு போகிறவர்கள் யார் என்றும் சொல்ல வேண்டும் அல்லவா? உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். தவறான இடத்துக்கு போகிறவர்கள் இவ்வளவு நபர் என்று வேதம் குறிப்பாக சொல்கிறது, அநேகர் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஆனால் ஜீவனுக்கு, நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய நபர் எத்தனை நபர்கள்? இத்தனை நபர்கள் என்று சொல்லவில்லை.
இங்குதான் சூட்சமம் அடங்கியிருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்கிறது. அதை 13ஆம் வசனத்திலேயே சொல்லிவிட்டார். நீங்கள் எப்படி போக வேண்டுமாம்? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள் என்று 13லே சொல்லிவிட்டார். இப்போ அதை மறுபடியும் விளக்குகிறார். அந்த உட்பிரவேசிக்கக்கூடிய வாசல் எப்படி இருக்கிறதாம்? ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதில் போகிறவர்கள் இத்தனை பேர் என்று போடவில்லையே. வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, ஐயா, போகிறவர்கள் என்பது அல்ல, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அதை கண்டுபிடிப்பவர்களாலும் அநேகம் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா? இல்லை, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர் என்று சொல்லியிருக்கிறது என்றால், இன்று அந்த ஜீவனுக்கு போற வாசலை வழியையும் கண்டுபிடித்தவர்கள் நீங்களும் நானும் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் தான். ஆமாம், நித்திய ஜீவனுக்கு போகிற அந்த வாசலை குறித்து அநேகம் பேசக்கூடியவர்கள் நாம் தான். நமக்கு ஆரம்பத்திலே சொன்னது போல அநேகரை மன்னிக்க தெரியும், அநேகரை நேசிக்க தெரியும். நமக்குள்ளே கசப்பில்லை, வெறுப்பில்லை, முறுமுறுப்பில்லை, கோபமில்லை, தர்க்கமில்லை, பொறாமை இல்லை, பெருமை இல்லை. இந்த உலகத்தை குறித்து எந்த கவலையுமே இல்லை. நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். இதையெல்லாம் விட்டவன் எவன்? ஒரு வசனத்தை காட்டிக் கொடுக்கிறேன். சகோதரி, வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 28 முதல் 30 முடிய வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கவனித்தீர்களா? ஆமென். ஜீவனுக்கு போற வாசலை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் நீங்கள் நிறைவேசத்தை விட்டு விட்டீர்கள் என்ற அர்த்தம். ஏனென்றால் உலகம் பெரிது. உலகம் சொல்லிக் கொடுக்கும், கற்றது கையளவு, கல்லாது உலகளவு என்று சொல்லிக் கொடுக்கும். நாம் அந்த உலக அளவை விட்டு விட்டோம். கடுகை பிடித்துக் கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, நித்திய ஜீவன் எப்படிப்பட்டதாம்? கடுகளவு, கடுகு விதை அளவு என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே நித்திய ஜீவனுக்கு போற வாசலை கண்டுபிடித்த நீங்கள், அதில் சிலர் என்கிற வசனம் சொல்லுகிறது. அந்த சிலரில் நீங்களும் ஒருவர். அதைத்தான் உங்களுக்கு காட்டிக் கொடுத்தேன். இங்கு மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 28 வாசிப்பீர்கள் என்றால் எப்படி ஆரம்பிக்கிறது? முதல் வார்த்தை கவனிங்கள். பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். உலகத்தை விட்டு விட்டேன் ஆண்டவரே, மீண்டுமாக என்ன இருக்கிறது? உம்மிடத்தில் அளவு வந்து விட்டோம் ஆண்டவரே என்று சொல்ல தொடங்கும் போது கர்த்தர் சொல்லுகிற முதல் வார்த்தை கவனிங்கள், என் நிமித்தமாக. அடுத்தது சுவிசேஷத்தின் நிமித்தமாக. வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரி, தகப்பன், தாய், மனைவி, பிள்ளை, நிலம் விட்டவன் எவனும் என்றுதான் ஆரம்பிக்கிறார். இங்கே நான் உலகத்தை விட்ட பொழுதுதான் நித்திய ஜீவனை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இப்பொழுது நான் எல்லாவற்றையும் பெரிதாக எண்ணவில்லை. எனக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நிலங்களை விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட. ஏங்க துன்பங்களோடு கூட என்று வேதம் பதிவு செய்கிறது? இம்மையிலே நூறுத்தனையாக என்று ஆரம்பிக்கலாம். தன் சிலுவையை சுமந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். 2 வசனங்களை வேண்டுமானால் இந்த இடத்திலே நீங்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆவது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமென். ஆமென். என்ன சொல்கிறது? தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் பதிவு செய்கிறான், கிறிஸ்துவுக்கு உண்மையாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இதே தீமோத்தேயுக்கு எழுதும் போதும் தீத்துக்கு எழுதும் போதும் சொல்கிறான், நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து என கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவி என்று சொல்லிக் கொடுக்கிறான். ஆக இங்கே இப்பொழுது இம்மையிலே நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுது, நீங்கள் கட்டட சபைக்கு சென்ற பொழுது கூட, இல்ல பாரம்பரிய சபையில் இருந்த போது கூட
ஒரு பிரஜாதி மனிதனாக இருந்தபோது கூட எப்படி இருந்தீர்கள்? பொய் சொல்வதிலே தாராளமாக இருந்திருப்பீர்கள். பொய் சொல்லாமல் ஏது வாழ்க்கை என்று நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இன்று பொய் சொல்வது ஃபேஷன் ஆகிவிட்டது. பொய் சொன்னால்தான் வாழ்க்கை என்று உங்கள் உள்ளத்திலே ஆணித்தனமாக அடித்து விட்டது உலகம். ஆக பொய் சொல்வதே கர்த்தரை தெரியும் என்று ரட்சிக்கப்பட்ட சபையிலே பொய் சொல்லுகிறார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள், பீடி சிகரெட் குடிக்கிறார்கள், உலகத்தை குறித்து பேசுகிறார்கள், சினிமா பார்க்கிறார்கள், சினிமா குறித்து பேசுகிறார்கள், அரசியல் பேசுவார்கள், எல்லா காரியமும் இருக்கும். ஆனால் கட்டட சபை என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய சபைக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்லிக் கொள்வார்கள். அங்கு எல்லாம் இருந்தது. ஆனால் விஷயத்துக்கு வருகிறேன். இங்கே உங்களுக்கும் எனக்கும் தான் இங்கே விஷயம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? எல்லாவற்றையும் விட்ட எவனும் இப்பொழுது இம்மையிலே இந்த வாழ்க்கையிலே துன்பங்களோடு கூட, ஐயா சத்தியம் சத்தியமாக தெரிந்து விட்டது. இனி கர்த்தர் சொல்கிறார், யாரை குறித்தும் முறுமுறுக்க கூடாது என்று. நான் முறுமுறுக்காக இருக்கிறேன். பொய் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். இனி நான் பொய் சொல்லவே கூடாது. என் மனைவி பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், கணவனை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மிக சரியாக நான் கணவனையும் மனைவியும் பிள்ளைகளையும் நேசிக்க ஆரம்பிக்கிறேன். என் பெற்றோர்களை நேசிக்க ஆரம்பிக்கிறேன். எல்லோரிடத்திலும் முகமலர்ச்சியோடு மனமலர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. பரிசுத்த கற்பனைகளை சரியாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அதை அப்படியே பின்பற்றும் போது நடைமுறை வாழ்க்கையிலே பிரச்சனை எழும்ப ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு உண்மையாய் மனதாய் நடக்க இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று பதிவு செய்கிறது வேதம். சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்மை பார்த்து அநேகர் எலிசொல் பேசுகிறார்கள், தூற்றுகிறார்கள். அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய துன்பம். ஆக இப்பொழுது விட்டவன் எவனுக்கும் தான் மறுபடியும் சொல்கிறார் அவர், வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே இது போன்று மிக சரியாக வசனத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, இம்மையில் துன்பங்களோடு கூட யாரெல்லாம் இந்த சத்திய வசனத்தை மிகச்சரியாக பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் மறுமையில் என்ன கிடைக்கிறது? நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பதிவு செய்கிறார். ஆக மத்திய 7ஆம் அதிகாரம் 14 சொல்வது போல ஜீவனுக்கு போற வாசலை கண்டுபிடித்த நாம் அதிலே எல்லாவற்றையும் விட்டு விட்டு தான் கண்டுபிடித்து வந்து கொண்டிருக்கிறோமா என்றால், மத்திய புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஒன்றை சொல்கிறார், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்கிறார். இந்த முடிவு பரியந்தம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துன்பங்களோடு கூட நான் கர்த்தரை மிக சரியாக பின்பற்றுவேன் என்றால் அதை கண்டுபிடித்தவர்களில் நீங்களும் ஒருவர். எவ்வளவு பாடுகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் மிக சரியாக நடத்துவார் என்கிற அந்த விசுவாசத்திற்குள்ளே நான் வந்திருக்கிறேன். கர்த்தரை மிக சாதாரணமாக நான் எண்ணவில்லை. அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு வசனத்தை இப்படி காட்டிக் கொடுக்கிறேன், வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 4:13 வாசிக்கலாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்குமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். ஆமென். எப்படியாம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை சொல்லிவிட்டு தான் அடுத்த வார்த்தை கவனிங்கள், சகலமும் என்று வார்த்தை பதிவு செய்கிறார் கர்த்தர். 1, 2 அல்ல, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சத்தியவசனத்தை மிக சரியாக பின்பற்றுகிற நான் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும், தேவனோடு பரலோகத்தில் இடைபட வேண்டும் என்றால், அவரோடு வாசம் செய்ய வேண்டும் என்றால், மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்றால் நான் மிக சரியாகத்தான் பயணிக்கிறேனா? என் இருதயம் சுத்தமாகத்தான் இருக்கிறதா? ஏனென்றால் ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமானது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆமென். ஆமென். இப்போ நமக்கு வசனம் தெரிந்து விட்டது, எல்லாமே நமக்கு புரிந்து விட்டது. நான் தேவனிடத்திலே சரியாகத்தான் இருக்கிறேனா? ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு எச்சரிக்கையான வசனம் தான் இங்கே சொல்லுகிறது. எப்படியாம்? இப்படி எல்லாம் இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இந்த எச்சரிக்கை தான் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளிலும் சரியாக இருப்பது. இந்த எச்சரிக்கை தான் கர்த்தர் கொடுத்த ஆவியின் கனியிலே பரிபூர்ணமாக நடைமுறையில் வாழ்வது.
இந்த எச்சரிக்கை தான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக என்னை மாற்றிக்கொண்டு போவதற்கு வழிவகுக்கிறது. இந்த எச்சரிக்கை தான் நான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நித்திய ஜீவனை எனக்கு தரப்போகிறது. ஏனென்றால் பரிசுத்தம் 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 என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாதவன் என்றுதான் சொல்கிறது. அந்த இல்லாதவன் என்கிற தனியும் ஒரு ஒற்றை வார்த்தை தான் நம்மை என்ன சொல்கிறது? பயத்தோடு கூட அவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5வது அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? தெசலோனிக்கருக்கு எழுதும் போது பவுல் பதிவு செய்கிற காரியத்தை கவனிங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. 1, 2 காரியங்கள் அல்ல. நாம் மீண்டும் மீண்டுமாக சொல்லிக் கொடுக்கிற விஷயம் எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். ஏனென்றால் ஏற்கனவே மார்க் மூலமாக ஒரு விஷயத்தை கர்த்தர் பேசினார். என் நிமித்தமாகவோ, அது லைவாக அங்கு இருக்கும் பொழுது சொல்லுகிறார். சுவிசேஷ நிமித்தமாகவோ எப்படி சொல்லுகிறார்? சுவிசேஷம் என்றால் என்ன? ஏதோ கிறிஸ்தினும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இது சுவிசேஷம், நற்செய்தி. ஆக என் நிமித்தமாக, கர்த்தர் நிமித்தமாக நீங்கள் சுவிசேஷ நிமித்தமாக விட்டவைகள் எவைகளோ அதைத்தான் இங்கு சொல்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் விட்டவர்கள் எவர்களோ அவர்கள் அங்கு வருவார்கள். இங்கு வசனம் சொல்கிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் 23 ஒரு வார்த்தை வருகிறது. கவனிங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எது உங்களை பரிசுத்தமாக்குகிறது? வாசிங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். ஆக இந்த சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவது. முற்றிலும் பரிசுத்தம் என்றால் யோவான் 15:3 சொல்கிறது, நான் சொன்ன உபதேசம் தான் இப்பொழுது உங்களை பரிசுத்தமாக்குறது. நான் சொன்ன வசனம் தான் உங்களை இப்பொழுது சுத்தமாக்கி இருக்கிறது. வேற எந்த ஒரு தனி மனிதனுடைய உபதேசம் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நீங்கள் இயேசு கொடுத்த சத்திய வசனத்தை மாத்திரம் பின்பற்றுங்கள். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அச்சு அசலாக பின்பற்றுங்கள். கடினமாகத்தான் இருக்கும். சற்று தோய்ந்து போகக்கூடிய நிலை ஏற்படும். சோர்வு ஏற்படலாம். எல்லாம் இருக்கும் தான். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டும் நாம் அமைதியாக இருக்க முடியாது. ஆக சத்தியம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது அதை அப்படியே பின்பற்ற கடவீர்கள். ஆக பொல்லாங்காய் தோன்றுகிற விஷயங்கள் உங்கள் உள்ளத்தில் இதுவரை நாம் பார்த்த, இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிறது என்றால் நன்றாக கவனிங்கள். அவை எல்லாவற்றையும் விட்டு விலங்குகள் என்றால் பொய் சொல்வது பொல்லாப்பான விஷயம்தான். ஏன் நான் பொய்யை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால், இந்த பொய்யை குறித்து நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 44 ஒரு முறை வாசித்து விடலாம். வாசிங்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமேன். ஆக இந்த பொல்லாங்காய் தோன்றுகிற ஒரு விஷயத்தில் பல விஷயம் அதுக்குள்ள இருக்கிறதுல ஒன்றை மட்டும் உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன். என்ன? பொய் என்கிற ஒரு விஷயம். இங்கே நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று கர்த்தர் பேச ஆரம்பித்து அடுத்தடுத்து அவர் பேசுகிறார், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். ஆக பொய் பேசும் பொழுது என்ன, முதலில் பொய் என்று ஆரம்பித்தால் முதலில் இச்சை என்கிற ஒன்று உள்ளே வந்தால் தான் பொய் என்கிற ஒன்று வரும். அந்த இச்சை என்கிற வருமானால் அதில் சுயம் என்ற ஒன்று இருக்கும். நான் மறைக்க ஆரம்பிக்கிறேன். உலகம் சொல்லும் அல்லவா, ஒரு பொய்க்கு 7 பொய் சொல்ல ஆரம்பித்தான் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே வசனம் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. எப்படியாம் உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய ஒன்று மனதாக இருக்கக்கூடியவர்கள். இந்த இச்சை என்னவாக இருக்கிறது? யாக்கோப்பு சொல்கிறார் 1ஆம் அதிகாரத்திலே. அவர் புத்தகம் வாசிப்பீர்கள் என்றால் யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்பீர்கள் என்றால், உங்கள் இச்சையினால் தான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நீங்கள் விழுந்து போகிறீர்கள் என்று சொல்லுவார். இங்கே அந்த இச்சை என்ன கொண்டு போகிறது? அடுத்து அது மனுஷனை கொலைபாதத்துக்கு கொண்டு செல்கிறது. ஒன்று
நேரடியாக மாம்சத்தை கொலை செய்யக்கூடிய நபர்கள் வேறு. ஆனால் இது போன்ற கொலை பாதகம் ஆத்துமாவை கொலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்றால், ஒரு எடுத்துக்காட்டு உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, சிலையை வணங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். சிலையை உருவாக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். வானத்திலும் பூமியிலும், பூமிக்கு கீழே தண்ணீரிலும் என்ன வேண்டாம்? எனக்கு ஒப்பாக ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிக் கொடுத்தார். ஆனால் ஒரு சிலையை உருவாக்கி அதை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குமேனால் இது மனுஷ ஆத்தும கொலை பாதகமாகத்தான் இருக்கிறது. காரணம், அடுத்த வார்த்தை கவனிங்கள். அவர் மிகச்சரியாக பேசுகிறார். கர்த்தர் சத்தியம் அங்கே இல்லாதபடியினால் அந்த சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. நமக்கு சத்தியம் தெரியும் பிரியமானவர்களே, நமக்கு சத்தியம் தெரியும். தேவன் யார் என்பது தெரியும். தேவனுடைய நாமம் என்ன என்பது தெரியும். அந்த தேவனுடைய நாமத்தில் தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது என்று தெரியும். இந்த ரத்தம் யாருக்காக சிந்தப்பட்டது என்று தெரியும். இந்த ரத்தம் என்னை பரிசுத்தவானாக மாற்றிருக்கிறது என்பது தெரியும். நித்திய ஜீவனை தரப்போகிறது என்பதும் தெரியும். இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி சத்தியத்தை விட்டு விலக முடியும்? காரணம், எனக்கு எல்லாம் தெரிந்த பிறகு சத்தியம் சத்தியம் சத்தியம்தான் என்றால், சத்தியத்தை நீங்கள் விட்டுவிட்டால் அடுத்து ஒரு பகுதி இருக்கிறது. சத்தியத்துக்கு மாற்று பகுதி பொய் என்று இருக்கிறது. அந்த பொய் சுயத்தில் தான் வரும் என்பதைதான் கடைசியாக சொல்கிறது. அவர்கள் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறார்கள். ஆக இந்த பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். அவர் பரிசுத்தமாக்குவார். காரணம், உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அது என்னவாக இருக்கிறது? ஆரம்பத்திலே பார்த்தோம் அல்லவா? குற்றமற்ற மனசாட்சி. இங்கும் வேதம் பதிவு செய்கிறது, குற்றமற்று இருப்பதாக அது காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென். ஆமென். நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்ன வசனம் என்னவாம்? என்னை தள்ளி விடாதீர்கள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காதீர்கள், அது உங்களை நியாயம் தீர்க்கும். கர்த்தர் பேசி இது மாத்திரம்தான். நீங்கள் கட்டட சபைகளை சென்று கேட்பீர்கள் என்றால், எங்களுடைய போதகர் பேசினார், பாரம்பரிய சபையில் சொன்னார், எங்களுடைய பிஷப் பேசினார், பாதிரியார் பேசினார் என்றெல்லாம் பேசுவார்கள். கர்த்தர் பேசினாரா? வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு எச்சரிப்பு. இங்கே சொல்லப்படுகிற விஷயம் அத்தனையும் கர்த்தர் மாத்திரமே சொன்னார் என்பதுதான் சத்தியம். அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அதைத்தான் இங்கு வேதம் பதிவு செய்கிறது. என்னை தள்ளி என்கிற இயேசுவை தள்ளி அவர் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனின் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது என்றால், அது ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கக்கூடிய இயேசு பேசின அந்த வசனம் தான் நம்மை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று வேதம் பதிவு செய்கிறது. இப்படி நமக்கு கண்ணார, கண்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றன. கண்ணுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை பார்க்கும் பொழுதும் கூட இன்னும் நான் பரிசுத்தத்தை நாடவில்லை என்றால் கர்த்தர் இந்த ஆண்டு கூட வரலாம். இல்லை, அவர் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் என்றால் அடுத்தும் நகர்ந்து போகலாம் நாட்கள். ஆனால் நாம் எதிர்பார்க்கக்கூடியது, அவர் எப்பொழுது வந்தாலும் பரிசுத்தம் பரிசுத்தம் என்கிற ஒற்றை வார்த்தையை மாத்திரமே மிக சரியாக பிடித்துக் கொண்டு நான் வாழ்க்கையிலே என் குடும்பத்தாரோடு, ஒரு கொர்நேலியின் குடும்பத்தாரை போல, சகரியா எலிசபெத் குடும்பத்தை போல நாம் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளிலும் அதை சரியாய் பின்பற்றி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். இந்த சிந்தனையோடு ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த கூடுகையை நிறைவு செய்கிறேன். இதன் அடுத்த பகுதியை இன்னொரு பகுதியிலே நாம் அதை முழுமையாக ஆராய்ச்சி செய்யலாம். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். முழுமையாக நம்மை தாழ்த்துவோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றுகிறேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கமும் அன்பும் உருவானவர். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இது இந்த நாளிலும் கூட நாங்கள் சபையாராய் கூடி உமது சத்திய வசனங்களை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிகளையும்
சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது என்று சொன்னீங்களேப்பா. நாங்கள் எல்லா பாவங்களையும் விட்டவர்களாய் உம்மிடத்திலே அண்டி கிட்டி சேர்ந்திருக்கிறோம். உமது வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இன்னும் எங்களிடத்திலே பலவீனம் இருந்தால், இன்னும் எங்களிடத்திலே குறை இருந்தால், இன்னும் குற்றம் இருந்தால் அதை தாழ்மையோடு ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. தன் பாவத்தை மறைக்காமல் அதை விட்டு விடுகிறோம் ஆண்டவரே. அப்பொழுது நீர் மன்னிப்பீர் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. தங்கள் நேரங்களை உமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். என் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாய் நாங்கள் எப்பொழுது உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கக்கூடிய இருதயம் உள்ளவர்களை எங்களை மாற்றியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி தகப்பனே. உமது மேலான கிருபையும் நன்மையும் அன்பும் எங்களோடு எப்பொழுதும் இருக்கட்டும்பா. நீர் அப்படியே ஆசீர்வதித்ததுக்காக நன்றி தகப்பனே. ஒரு விஷயம் எங்களை தாழ்த்திப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.